பொறியாளர் பரவாக்கோட்டை என்னும் கிராமத்தில் பிறந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உதவி செயற்பொறியாளராக வெகு சிறப்பாக பணியாற்றி வரும் டாக்டர் சம்பத் அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்கிறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திச்சதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க சார். சார், பொறியாளர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட இளமை பருவம் அப்புறம் கல்வி இத பத்தி எல்லாம் நம்ம எஃப்எம் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். என்னுடைய பெயர் சா சம்பத். நான் ஒரு கிராமத்துல ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்துல பிறந்தேன். மேல்நிலை படிப்பு வரைக்கும் எங்க ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிச்சேன். அந்த பள்ளியில 12ஆம் வகுப்புல நான் பள்ளியுடைய முதல் மாணவன் ஆனதுனால அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பொறியியல் படிப்புல தஞ்சாவூர்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. பொறியியல் டிப்ளமா படிப்பு முடிச்சிட்டு என்னுடைய 20வது வயதிலேயே நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்து பணிக்கு வந்துட்டேன். பணிக்கு வந்த பிறகு நான் என்னுடைய படிப்பு தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஏஎம்ஏங்கிற படிப்பு, எம்டெக்ங்கிற படிப்பு, எம்பிஏ, எம்ஃபில், அதையெல்லாம் தாண்டி பொறியியல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி முனைவர் பட்டமும் வாங்கிட்டேன். இப்போ நான் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துல உதவி செயற்பொறியாளரா மன்னார்குடியில பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சிங்க சார். முயற்சி திருவினையாக்கும்ங்கறத உங்களோட அனுபவத்துல இருந்தே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நிச்சயமா. இப்ப மின் சிக்கன வார விழா எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அதுக்கான நோக்கம் இல்ல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க சார். எதுக்காக இந்த மின் சிக்கன வார விழா கொண்டாடணும்? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மின் சிக்கன வார விழாவை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்கமே அதை அனுசரிக்கிறாங்க. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வாரத்துல நிறைய கருத்தரங்கங்கள், மின்சார சிக்கனத்தை பற்றியான கருத்தரங்கங்கள், பிரச்சாரங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் இதெல்லாமே தொடர்ந்து நடத்தப்படும். அந்த விழிப்புணர்வை இந்த ஒரு வாரம் ஏற்படுத்துவதனுடைய விளைவாக ஆண்டு முழுவதும் மக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுதான் இதோடைய நோக்கம். பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இதோடைய அடிப்படை. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மின்சாரத்தை எதுக்கு சிக்கனம் பண்ணணும்? ஏன் சிக்கனம் பண்ணணும்? அதாவது சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தையை கண்டாலே இப்ப எல்லாம் எல்லாருக்கும் கோபமா வருது. நுகர்வு திறன் அது அதிகரிச்சு போச்சு. மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது மின்சார பற்றாக்குறையால இல்ல. மின்சார பற்றாக்குறைங்கிறதெல்லாம் கடந்து போய் பல ஆண்டு காலங்கள் ஆச்சு. இன்றைக்கு மின்சார வாரியத்துல காசு இருந்ததுன்னா மின்சார சந்தையில இருந்து எவ்வளவு வேணாலும் மின்சாரத்தை கொள்முதல் செய்து கொள்ள முடியும். அதனால மின்சார தட்டுப்பாடுங்கிறதே இல்ல. தமிழ்நாட்டுல அறவே கிடையாது. அப்புறம் ஏன் சார் மின்சாரம் நிக்குது அப்படின்னா அது ஏதாவது பராமரிப்புக்காக நிறுத்துவாங்க, இல்லன்னா ஏதாவது பழுது ஏற்பட்டால் நிறுத்துவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் மின்சார பற்றாக்குறை இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அப்படியே மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா எரிசக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்களும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது இப்போ பெட்ரோல், டீசல், நிலக்கரி இதெல்லாம் பிரதானமான ஒரு விஷயம் இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புல இந்த 100 ஆண்டுகளுக்கு தான் இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கண்டுபிடிச்சாதான் இப்போ இந்த 100 ஆண்டுகள் தான் இன்னும் இந்த எரிசக்தி கிடைக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் நமக்கு பெரும்பாலும் மின்சாரம் எதிரிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா நிலக்கரியை பயன்படுத்தி பெரும்பாலான மின்சாரம், அணு மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி பெட்ரோல் பொருட்களை பயன்படுத்தி, கேஸ பயன்படுத்தி மின்சார உற்பத்திகள் ஆகுது. எரிசக்தியில இப்ப பிரதானமா எது இருக்கு அப்படின்னு சொன்னா மின்சாரம் தான் எல்லா எரிசக்தியை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு மேல வந்துச்சு. மற்ற எரிசக்திகள் எல்லாம் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டா சமாளிச்சலாம். ஆனா மின்சாரம் ஒரு நிமிடம் இல்ல அப்படின்னா நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்துட்டோம். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் மின்சாதனங்களாகவே இருக்கு. காலையில எழுந்து நைட்டு படுக்க போற வரைக்கும், படுத்த பிறகும் தூங்குறதுக்கும் மின்சாரம் தான் தேவைப்படுது. அப்போ இந்த எரிசக்திகள் குறைந்து கொண்டே வருகிறது, பெட்ரோல், டீசல், நிலக்கரிகள் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மின்சாரமும் உற்பத்தியும் நாளைக்கு பிரச்சனைகள் ஆகும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த மின்சாரத்தை இன்னைக்கே நம்ம சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கறது நம்ம இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் முழுவதும் இதை முன்வைத்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிறது மின்சாரத்தை எல்லாம் நிறுத்திட்டு இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது இல்ல. தேவையில்லாத இடங்களில் விரயமாகின்ற மின்சாரத்தை மிச்சப்படுத்தி சிக்கனமாக பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் நம்ம முதல்ல புரியணும். அது ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்களும் பிரச்சனையாகி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா
அப்படின்னா பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங். அந்த பூமி வெப்பமயமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பூமியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமை இல்ல வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இது போன்ற வாயுக்கள் இவை அளவுக்கு அதிகமாக பூமியுடைய மேற்பரப்பில் அடர்த்தி ஆகிவிட்டது. அதனால பூமி அதிகமா ஹீட் ஆயிட்டு, அதனால பருவநிலை மாறுபாடுகள் ஏற்படுது. எப்ப சுனாமி வருதுன்னு தெரியல, எப்ப மேக வெடிப்பு வருதுன்னு தெரியல, எப்ப வறட்சி வருதுன்னு தெரியல, முழுமையாக நம்மளால கணிக்க முடியல. பருவநிலைகள் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. போன மாசம் பெய்ய வேண்டிய மழை இந்த மாசம் பெய்யுது, ஒரே இடத்துல பெய்யுது, இன்னொரு இடத்துல காஞ்சி போகுது. இதுக்கு பேர் தான் பேரிடர் அப்படின்னு பேரு, டிசாஸ்டர் பேரு. இந்த பேரிடர்களுக்கு காரணம் இந்த பூமி வெப்பமயமானதுதான் அப்படின்னு ஆய்வாளர்கள், அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த பூமி வெப்பமயம் ஆயிடுச்சு, இன்னமும் 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் எல்லாம் கூடுதலாக வெப்பம் ஆனிச்சுன்னா இன்னும் பேரழிவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா காரணம் யாருன்னா நம்ம தான். அதாவது தொழிற்சாலைகள், நம்ம பயன்படுத்துற காரு, மோட்டார் பைக்கு, இந்த மாதிரி நிறைய எதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுதோ இது எல்லாமே காரணம். அப்படின்னாலும் மின்சார உற்பத்தியும் அதோடைய பயன்பாடும் கிட்டத்தட்ட 50% காரணம். மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு நிலக்கரியை எரிக்கிறதுனால அதிலிருந்து வெளியிட வருகிற கார்பன் டை ஆக்சைடு, மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்காக நாம பயன்படுத்துகிற கேஸ்ல இருந்து வெளியே வருகின்ற மீத்தேன், நம்ம அந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிற பொழுது குண்டு பொருட்களிலிருந்து வெளியே வருகிற கார்பன் டை ஆக்சைடு, நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துகிற பொருள் ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியிட வருகிற மீத்தேன், இப்படி மின்சார உற்பத்தியிலையும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. மின்சாரத்தை நீங்க எங்க பயன்படுத்தாலும் அதுல என்ன கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. ஆக 50% கார்பன் டை ஆக்சைடு இந்த பூமியில் கலந்ததற்கு, உலகம் முழுக்க கலந்ததற்கு மின்சார உற்பத்தியும் மின்சார பயன்பாடும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு வல்லுநர்கள் கூறுறாங்க. அதனாலதான் எதிர்காலத்தை இந்த சமுதாயத்தை காக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கலப்பத்தை எங்க தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மற்ற இடங்கள்லாம் தடுக்கிறது கஷ்டம். ஒரு இண்டஸ்ட்ரி இழுத்து முடிய முடியாது, வேலை வாய்ப்பு போயிடும். இன்னைக்கு இ பைக் வந்துச்சு இல்லையா, கார் அதே மாதிரி பேட்டரி கார் வந்துச்சு இல்லையா, இது எல்லாமே இதுக்கான மாற்று. இதெல்லாம் எங்கெல்லாம் மாற்றங்கள் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்கிற அதே வேளையில மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த பூமி மேலும் வெப்பமாகாமல் தடுத்திட முடியும் அப்படிங்கிற அந்த பொது நோக்கோட தான் இன்னைக்கு உலகம் முழுக்கலும் சேவ் எனர்ஜி அப்படிங்கிற கோஷம் வருது. ஒரு காலத்துல வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா யூஸ் எனர்ஜி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ உலக நாடுகளே சேவ் எனர்ஜி, மின்சாரத்தை எந்த எனர்ஜியா இருந்தாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் எதிர்காலத்தில் இந்த பூமி நம்முடைய சந்ததிகள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். நம்ம காத்து வேணும் அப்படிங்கறக்காக தான் ஃபேனோ ஏசியோ வாங்கி வச்சுக்கிறோம். ஈஸியா போகணும்னு தானே காரு பைக் இதெல்லாம் கூட வாங்குறோம். அப்படி இருக்கிறப்ப அதை சிக்கனமா பயன்படுத்தினா அந்த பொருள் எல்லாம் வாங்கி நம்ம வச்சிருக்கிறதால என்னதான் பிரயோஜனம் நம்மளுக்கு? அதை பத்தி சொல்லுங்க சார். சொல்றேன், நீங்க ஏசி வச்சுக்கிறதோ ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதோ ஒருபோதும் நம்ம அதை தடுக்கவும் முடியாது, அதுல இருந்து வெளியே வர முடியாது. நான் பொருளாதாரத்துல உயர்ந்துட்டேன், என்னுடைய காசு, நான் எவ்வளவு வேணாலும் கரண்ட் பில்லு கட்டுறேன், நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு சமூக பார்வையில் அது தவறு. அதாவது உங்களுக்கு 3 இட்லி வேணும்னா நீங்க 3 இட்லி சாப்பிடணும். 4வது இட்லி கூடுதலா நீங்க தேவையில்லாம சாப்பிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தன் 1 இட்லி சாப்பிடறவன் பட்டினியா கிடக்குறான்னு அர்த்தம். உங்கள்கிட்ட 4 இட்லி வாங்குறதுக்கு காசு இருக்குமா? அங்க 1 இட்லியே அவன் சாப்பிட முடியலையே. என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக அவன் 4 இட்லியும் வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த 1 இட்லி சாப்பிட வயிற்றுக்காக சாப்பிட ஒருத்தனை பட்டி போடுறோம் இல்லையா? ஏன் மின்சாரத்துக்கு தான் பயன்படுத்தணும்? அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். யாருமே வீட்டுல இல்லாத பொழுது, அறையில இல்லாத பொழுது லைட்டை போட்டுவிட்டு நம்ம பாட்டு வெளில போய் கதை பேசிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னும் இருக்கு இல்லையா? அது தேவையில்லாத விஷயம் இல்லையா? விரயமாகிற மின்சாரத்தை தடுக்கணும் அப்படிங்கறதா மின்சார சிக்கனம். நீங்க ஏசி வாங்கிறதுலயோ கார் வாங்குறதுல எல்லாம் எந்த வித ஆட்சேபனை இல்லை. ஆனா அதை உங்களுக்கு தேவைக்கு தேவையான அளவு மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுதான். அதாவது சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க கஞ்சத்தனமாலாம் இருக்க சொல்ல யாரும். கஞ்சத்தனங்கிறது தேவையான விஷயத்தையே நம்ம தவிர்க்கிறது. சிக்கனம் அப்படிங்கிறது விரயமாகக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகள்லாம் நிறைய மின்சாரத்தை சேமிக்க முடியும். அதுக்கு காரணம் ஒண்ணு சுற்றுச்சூழலை பாதுகாக்க, இன்னொன்னு இந்த சமூகத்து பார்வை. ஏன்னா நம்ம சோசியல் அனிமல் தானே, நம்ம தான் எல்லா விஷயங்களும் இந்த சமூகம் தான் நம்ம வளர்த்துருக்கு. நீங்க நான் ஸ்டேட்டஸ்ல நம்ம வளர்ந்துட்டேன்னு சொல்லி நிறைய எத்தனை கோடி ரூபாய் பணத்தை நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு போனாலும் நாளைக்கு இந்த பூமி அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம சம்பாதிச்சு வச்ச பணத்தை நம்ம கொடுத்த கல்வியெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரயோஜனம் இல்ல. அதனால முதல்ல வாழ்றதுக்கு இந்த பூமியே எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம விட்டுட்டு போகணும். அதே மாதிரி அந்த அந்நிய செலவாணி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேசப்பட்டுங்கிறது யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை. அது நம்ம ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். அந்த தேசப்பட்டுங்கிறது நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா குரல் கொடுக்கறது மட்டுமல்ல,
இந்த நாட்டினோட வளர்ச்சியில் பங்கெடுப்பதும் ஒரு தேசப்பற்று. அந்நிய செலவாணி அப்படிங்கிற விஷயத்த பாதுகாக்க வேண்டிய விஷயத்த நம்ம இருக்கிறோம். அது அந்நிய செலவாணி மிக அதிகமாக போகிறது எங்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த நிலக்கரியை வெளிநாடுகளில் இருந்து நம்ம இறக்குமதி செய்வதனால போகுது. உங்களுக்கு தெரியும், அந்நிய செலவாணின்னா நம்ம என்னவா கொடுக்கணும்னா தங்கமா கொடுக்கணும், டாலரா கொடுக்கணும். அப்போ நீங்க கரியை வாங்குறதுக்கு தங்கத்தை கொடுத்து கரியை வாங்கி நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த அந்த அந்நிய செலவாணி கையிருப்பை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தலாம். நாங்க இந்தியாவில மின்சார உற்பத்தி செய்யறதும் குறையுது. அதனால அந்நிய செலவாணி மிச்சப்படும். அதெல்லாம் தாண்டி இப்போ நாங்க 11 ரூபாய்க்கு எல்லாம் மின்சாரம் வாங்குறோம். இதுல இருந்து கட்டமைப்புல இருந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய கொடுத்தெல்லாம் வாங்குறோம். ஏன்னா மின்சார தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. நிறைய நேரங்களில் குறைவான விலை கொடுத்தும் வாங்குவோம். அது அந்த பெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காம்படிஷனை பொறுத்து இருக்கு. என்னை விட கர்நாடகா கூடுதலா விலை கொடுத்து வாங்கினா அவனுக்கு தேவை அப்படின்னு சொன்னா அப்ப நான் அதை விட கூடுதலா கொடுத்து வாங்கணும். யாரும் எனக்கு போட்டிக்கு வரல அப்படின்னு சொன்னா குறைவான விலைக்கு எனக்கு மின்சாரம் கிடைக்கும். ஆனாலும் நம்ம ஒரு வீட்டு நுகர்வோருக்கு மிக குறைந்த விலையில வாங்குற விலையை விட எல்லாம் மிக குறைந்த விலையில மின்சாரத்தை இன்னமும் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது அரசுடைய கொள்கை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு குடிசை விளக்குகளுக்கு இலவசமாக மின்சாரத்தை கொடுக்கிறோம். இதுக்கெல்லாம் அரசு மானியம் கொடுக்குது. இப்ப அரசு மானியம் மின்சார வாரியத்துக்கு கொடுத்தாலும் அதுவும் மக்களுடைய பணம் தான். அப்போ ஏதோ ஒரு இடத்துல மக்களுடைய பணம் நம்ம சிக்கனமா இல்லாததால நம்முடைய பணமே நாமே வீணாக்குறோம் அப்படிங்கறதுதான் அதோடைய மெயின் கான்செப்ட். அதை தாண்டி 3R அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உலகம் முழுக்க இன்னைக்கு ஃபேமஸா இருக்கு 3R. ரியூஸ், ரெடியூஸ், ரீடியூஸ் அப்படின்னு சொல்றது. தேவையில்லாத இடங்களில் மின்சாரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அதான் ரெடியூஸ். எனக்கு இது வேண்டாம், இந்த மின்சாதனம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நீங்க அதை மறுத்துறோம். இது தேவையில்லை, எனக்கு வாஷிங் மிஷின் மட்டும் போதும், அதுல ஹீட்டரும் வச்சு தேவையில்லை, இங்க அடிக்கிற வெயில தாங்கல, அதனால வெளியில காய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அது 2வது R. 3வது R ரீயூஸ். எங்கெல்லாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இருக்கோ அதுதான் நாங்க என்ன ப்ரொமோட் பண்றோம்னா சோலார். ஏன் ப்ரொமோட் பண்றோம்? அதெல்லாம் பசுமை மின்சார உற்பத்திகள், காற்றாலையா இருக்கட்டும், சோலாரா இருக்கட்டும். இன்னைக்கு சோலாருக்கு நிறைய மானியங்கள் கொடுக்கப்படுது. சோலார் உடனடியாக மின்சாரம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு எல்லா வீடுகளையும் மேற்கூரையில சோலார் அமைக்கணும்னு சொல்றோம். ஏன்னா அதெல்லாம் அறியவே அறியாத ஒரு விஷயம். சூரிய சக்தியை எல்லோரும் பயன்படுத்த முடியும். இதனால கார்பன் டை ஆக்சைடு வெளில வராது. நீங்களே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். கூடுதலா மின்சாரம் தான் எங்கிட்ட கொண்டு கொடுக்கலாம். எப்ப தேவையோ ஒரு ஆண்டுக்குள்ள திரும்பவும் அந்த மின்சாரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்குறது உருவாக்கி கொடுத்திருக்கோம். அதாவது அந்த ரீயூசபிள் எனர்ஜிஸ் அதை பயன்படுத்துறது. இந்த 3R சமூக நோக்கத்தோடு நம்ம பயன்படுத்தணும் ஒவ்வொரு நுகர்வோர் அப்படிங்கறதுதான் எங்களுடைய விருப்பம். அதனுடைய நோக்கம் தான் இந்த மின்சார சிக்கன வார விழா. அருமைங்க சார். அதாவது தனி ஒரு மனுஷனா நம்ம மின்சாரத்தை சிக்கனம் செய்யறதால சமுதாயத்துக்கு கூட இந்த அளவுக்கு நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? நிச்சயமா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நினைப்போம்னா, நான் ஒரு ஆள் ஒரே ஒரு தேவையில்லாத ஒரு குண்டு பல்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் ஹாலில் உட்காந்துருக்கேன், அந்த ரூம்ல எரியுது அந்த குண்டு பல்பை ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்படி அதனால பெரிய அளவுக்கு என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கிட்ட கோடிக்கணக்கான கன்சூமர் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் 100 வாட்ஸ் ஒரு பல்பை இது பண்ணா எங்களுக்கு கோடிக்கணக்கான யூனிட் ஒரு செகண்ட்ல எங்களுக்கு மிச்சமாயிடும். கோடிக்கணக்கான யூனிட் ஒரு செகண்ட்ல மிச்சமானதுன்னா மக்களோட வரி பணம் கோடிக்கணக்கான ரூபாயை நான் கொடுத்து மின்சாரத்தை சந்தையில வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மக்களுடைய அவ்வளவு வரி பணமும் மிச்சமாகும். அரசாங்கத்துக்கு நஷ்டம் குறையும். யாரோ இன்னும் தேவைப்பட்டு இருக்காங்கல்ல, எத்தனையோ விவசாயிகள் இன்னும் காத்திருக்காங்க மின்சாரம் வேணும். அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்க முடியும், மின்சாரம் உற்பத்தி செய்யாமலேயே. நீங்க ஒருத்தர் நம்ம பார்க்க கூடாது. கோடிக்கணக்கான பேர்ல எனக்கு இருக்காங்க, 3 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் ஒவ்வொருத்தருக்கான இது ஒரு நாள்ல ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாலே எங்கேயும் போயிடலாம். அதனால நான் மட்டும் அப்படின்னு நினைக்காம நானும் அது செய்வேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அதுல பெரிய மாற்றங்கள் வரும். சரி, இப்ப இத நீங்க சொன்னதுனால எனக்கு இது தோணுது. என்னன்னா வீடுகள்ல நம்ம மின்சாரத்தை சிக்கனம் செய்யணும் அப்படிங்கறத சொல்றீங்க. இப்ப எந்த மாதிரி எல்லாம் வீடுகள்ல மின்சாரத்தை சிக்கனம் செய்யணும்? இப்ப நீங்க சொன்னது குண்டு பல்பு தேவையில்லாம எரியறது ஆஃப் பண்ணிடலாம், அது வேணா நமக்கு தெரியுது. வேற எதெல்லாம் நமக்கு இப்ப சில விஷயங்கள் நமக்கே தெரியாது, இது வீணா மின்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாம இருக்குல்லங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. மிக அருமைதான். வீடுகள்ல எந்த மின்சாதனங்களை பயன்படுத்தினாலும் அது ISI முத்திரை இருக்கா அப்படின்னு பார்த்துதான் பயன்படுத்தணும். அது ஏன் சார் அப்படி? தங்க நகைக்கு என்னமா முத்திரை? ஹால்மார்க். உணவுப் பொருளுக்கு என்ன முத்திரை? அக்மார்க். அது மாதிரி மின்சாதனங்களுக்கு ISIங்கிறது முத்திரை, தர முத்திரை. அது நீங்க மற்ற எல்லா விஷயங்களும் உணவுப் பொருள் ரொம்ப டேஞ்சர் தான். தப்பான ஒரு உணவுப் பொருளை நீங்க வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நகை நஷ்டம் தான் ஏற்படும், பெருசால உயிரை பாதிக்காது. ஆனா மின்சாரம் எப்பவுமே
ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆனா மிக கடுமையான ஆபத்தான ஒரு பொருள் அது. அப்போ அதை வந்து பயன்படுத்துகிற பொழுது நம்ம வந்து இந்த ISI முத்திரை உள்ள ஒரு சுவிட்சா இருக்கட்டும், ஒரு ஒயரா இருக்கட்டும், ஒரு சுவிட்ச் போர்டா இருக்கட்டும், ஒரு எக்யூப்மெண்ட், எந்த எக்யூப்மெண்டா இருக்கட்டும், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வீட்டுல எதை பயன்படுத்தினாலும் ஒரு ஒயர் முதற்கொண்டு எல்லாத்தையும் ISI முத்திரை இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துதான் அதை தான் வாங்கணும். அதை விட குறைவாக மலிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ISI முத்திரை இல்லாத தரமற்ற சாதனங்களை நீங்க வாங்கினீங்கன்னா முதல்ல நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க ஒரு சுவிட்சில கைய வச்சு நம்ம வந்து சுவிட்சை போடுறோம் அப்படின்னா எந்த நம்பிக்கையில போடுறோம்னா இந்த சுவிட்ச் அந்த மின்சாரம் பின்னாடி வந்து மின்சாரம் இருக்கு அப்படித்தானே, அந்த மின்சாரத்தை நம்ம கைக்கு கடத்தாது, இது சரியான இன்சுலேட்டர் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து நம்ம வந்து சுவிட்சை போடுறோம். ஆனா அந்த சுவிட்ச் வந்து ISI ஸ்டாண்டர்ட் உள்ள சுவிட்சா இருந்ததுன்னா, பழுதுலாத சுவிட்சா இருந்ததுன்னா நம்ம கைக்கு மின்சாரம் வராது. அது வந்து ஒரு ISI முத்திரை இல்லாத தரமான சாதனமாக இல்லை அப்படின்னு சொன்னா எப்ப வேணா நம்ம கைக்கு மின்சாரம் வரும். அது மட்டும் இல்ல, ISI முத்திரை இல்லாத எந்த எக்யூப்மெண்ட்டும் அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை விரயமாகும். அதனால ஒரு ஒயர் கூட நீங்க ISI முத்திரை இல்லாத ஒயர்னா அதிகமா ஹீட் ஆகும். எங்கெல்லாம் ஹீட் ஆகுதோ அங்கெல்லாம் மின்சாரம் விரயமாகுதுன்னு அர்த்தம். அதனால ISI தர சான்றிதழ் உள்ள எக்யூப்மெண்ட் மட்டும்தான், மின்சாதனங்களை மட்டும்தான், வீடுகள் மட்டும் இல்ல எல்லா இடங்களையும் அதெல்லாம் பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து வீடுகள்ல நிறைய பாத்தீங்கன்னா அந்த லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இங்க இருந்து போட்டு ஒயரை போட்டு அந்த வந்து சில்க் ஒயர்ஸ் வரும், அதை போட்டு நாலா பக்கமும் எடுத்துட்டு போறது, பின்னாடி கொல்லைப்புறத்துக்கு எடுத்துட்டு போறது, சைட்ல ஏதாவது வந்து நம்ம கொட்டகை மாதிரி போட்டுனோமா அதுக்கெல்லாம் எடுத்துட்டு போறது, ஆமா ஆமா டெம்பரரியா யூஸ் பண்றதுக்கு, இது எல்லாம் வந்து பெரும்பாலும் தவிர்க்கணும். அது எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மின்சாரம் வந்து தேவையில்லாமல் வீணாகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து மின்சாதனங்களை அடிக்கடி வந்து சுத்தப்படுத்தணும். நம்ம வந்து இந்த லைட் எல்லாம் அப்படியே வந்து ஒட்டடை படிஞ்சு அப்படியே அழுக்கு படிஞ்சிருக்கும், நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஃபேன் இருக்கு இல்லையா, நீங்க ஃபேனுக்கு வந்து ரெகுலரா வந்து நம்ம வந்து ஆயில் போடணும், கிரீஸ் போடணும். ஆனா நம்ம வந்து ஒரே தடவை ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் அதை கைட்டு சுத்தப்படுத்துவோம், இல்லைன்னா ஆள் வச்சு ஏதாவது சரி பண்ணுவோம். மற்ற நேரத்துல அதை பத்தி நம்ம வந்து கண்டுகிறது இல்லை. இதனால வந்து தேவையில்லாம மின்சாரம் இங்க கூடுதலா செலவாகிறது மட்டும் இல்லாம ஒரு லைட் நீங்க தொடக்காதனால நமக்கு தேவையான வெளிச்சம் அதுல இருந்து கிடைக்கும். இப்போ அதுக்கு எவ்வளவு மின்சாரம் வேணுமோ அதை எடுத்துக்குது. ஆனா நீங்க அதுல இருந்து பெற வேண்டிய ஒளியை முழுமையாக நீங்க பெற மாட்டேங்கிறீங்க. ஃபேன் அது வந்து முழுமையாக அதனுடைய காற்றை வந்து அதனுடைய வந்து சுழற்சியை வந்து நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம், அதை சரியாக பராமரிக்காததுனால. குண்டு பல்புகள்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு, ஆனாலும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். நிறைய நாடுகள்ல குண்டு பல்புகள் தடை செய்யப்பட்டாச்சு, குண்டு பல்பு உற்பத்தியே கிடையாது. இங்கேயும் பெரும்பாலும் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, மக்களோட பயன்பாடு குறைஞ்சதுனால. நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா குண்டு பல்புல இருந்து CFL லாம்னு சொல்லக்கூடிய காம்போஸ்ட் புளோரசன் லாம்ப், காம்பாக்ட் புளோரசன் லாம்புக்கு நம்ம மாறணும். அதுல வந்து மின்சாரம் நிறைய வந்து கிட்டத்தட்ட வந்து 50% மின்சாரம் வந்து மிச்சப்படுத்துச்சு. இப்ப அதுல இருந்து இப்ப எல்லாமே LEDக்கு மாற சொல்றாங்க, மாறிட்டு இருக்காங்க. வீடுகள்ல எல்லா இடங்களிலும் LED விளக்குகள் தான் பயன்படுத்தணும். LED விளக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தும். இப்போ ஒரு 100 வாட்ஸ் குண்டு பல்பு இருக்குன்னு வச்சுங்க, அது 800 லூமன்ஸ்ங்கிற ஒளியை தான் கொடுக்கும். அதே நீங்க வந்து அதே 800 லூமன்ஸ் ஒளி எனக்கு வேணும்னா நீங்க LED 8 வாட்ஸ் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 10 மடங்கு. சோ 10 மடங்கு குறைவாக மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு அதே அளவு ஒளியை கொடுக்கக்கூடிய LED பல்பு, நீண்ட நாட்கள் வரக்கூடிய LED பல்பு, கொஞ்சம் விலை அதிகமானாலும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாக, கணிசமாக மின் கட்டணம் குறைவதன் மூலமாக நம்ம ஈஸியா வந்து ஒரு ஆண்டுகளிலேயோ 2 ஆண்டுகளிலேயோ அது ஈடுகட்டிட முடியும். அதனால கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் எல்லாரும் LED பல்புக்கு மாறணும். அதை தவிர அதுல இருந்து LED பல்புல இருந்து வெளில வருகிற கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு, இல்லைன்னே சொல்லலாம். அதனால அந்த சுற்றுச்சூழலுக்கும் மிக சிறப்பான ஒரு விஷயங்கிறதுனால LED பல்புக்கு போகணும். எந்த ரூம்ல ஆள் இல்லைனாலும் அந்த ரூம்ல இருக்கிற விளக்கை வந்து முதல்ல வந்து ஆஃப் பண்ணணும். நம்ம சுவிட்ச் போர்டு எங்கம்மா வச்சிருக்கோம்? அறையில. கதவு தொடங்கினோடனே ரைட் சைட்ல வச்சு. அது எதுக்கு இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம உள்ள வெளியே போகும்பொழுது ஆஃப் பண்ணிட்டு வெளில போகணும். நம்ம வெளில போறதுக்கு எந்த தரங்கள் இருக்க கூடாது, அப்படிதானே? அதே மாதிரி உள்ள வருகிற பொழுது ஆன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதவுக்கு பக்கத்துல ரைட் சைட்ல வச்சிருக்கோம். நம்ம பாட்டுக்கு கதவை சாத்திட்டு உள்ள இங்க லைட் எரியட்டும் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, தேவையில்லாமல் ஒரு ஒரு 100 வாட்ஸ் பல்போ இல்ல ஒரு 60 வாட்ஸ் பல்போ எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, இல்ல ஆஃப் பண்ணா விட்டுட்டோம், நைட்டு முள்ளா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது அறையிட்ட ஒரு 8 மின்சாரத்தை தேவையில்லாமல் வந்து செலவு பண்றோம். அது மாதிரி ஒண்ணு மாதிரி இன்னும் 4 இருக்கு. இன்னும் சில இடங்கள்லாம் வந்து நம்ம லைட் வந்து கிச்சன்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அது நமக்கு பகல்லாம் எரியும், நமக்கு தெரியவே தெரியாது. லைட் எரியுதே நமக்கு தெரியாது, நம்ம அந்த மாதிரி பழகிருப்போம். நீ பாத்துருப்பீங்க. ஆமா, நைட்ல வந்து எரியுது, பகல்ல காலைல போட்டா தேவையில்லைனாலும் அது போட்டு எரிஞ்சுட்டே இருக்கும். 24 hours எரியும். வந்து அது மாதிரி எரியும் பொழுது 2 யூனிட் 3 யூனிட் போயிடும். ஆடம்பர விளக்குகள் வீட்டுல பெரும்பாலும் தேவையில்லை.
வணிக நிறுவனங்கள் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வியாபார நோக்கம், அவங்களே குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிறைய வீடுகளை பார்த்தா என்னமோ நம்ம சினிமாவில் பார்க்க மாதிரி ஆடம்பர விளக்கு, இது வீடுகள்லாம் ஆடம்பர விளக்கெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம நாடு வந்து இன்னும் ஸ்டேட்டஸ் இருக்கு, வளர்ந்த நாடுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, வளர்கின்ற நாடுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அன்டெவலப்டு கண்ட்ரிஸ். நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரில இருக்கோம் இல்லையா? அது வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு. நம்ம வளர்ச்சி அவங்க அப்துல் கலாம் கனவு கண்டாரு, இன்னும் அந்த கனவை நம்ம ரீச் பண்ணல, வளர்ந்துட்டே இருக்கோம். இது ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா? அதுல ஒரு குறியீடு வந்து எவ்வளவு ஒரு தனி மனித மின்சார பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு காலத்துல இருந்தது. நிறைய வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஆண்டுக்கு மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்தினா அந்த நாடு வந்து வளர்ந்த நாடுகள் பட்டியல சேர்றதுக்கான ஒரு குறியீடா இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. மின்சார பயன்பாடுங்கிறது பொருளாதாரமோ ஆடம்பரமோ வளர்ந்த நாட்டுக்கான அறிகுறியோ இல்ல. எந்த நாடா இருந்தாலும் மின்சாரத்தை சிக்கனமா தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. வணக்கம் பட்டாம்பூச்சிஸ், இதுவரை நீங்கள் கேட்டது தேநீர் கடை. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் கேட்கலாம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி FM.